சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாம் கடந்த சில வாரங்களாக மனித பிறவியினுடைய மகத்துவத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பில் பிரச்சனைகள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் எனக்கு எங்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது, எதனால் எனக்கு பிரச்சனை, ஏன் எதற்கு எனக்கு பிரச்சனை என்கின்ற இந்த கோணத்தில் நாம் மற்றவர் மீதும் அல்லது கிரகாதிகள் மீதும் அல்லது சூழ்நிலைகள் மீதும் நம்முடைய பிரச்சனையை வாரி தெளித்து அதனால்தான் எனக்கு வருகிறது என்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி நாம் கழித்து கொண்டு வருகிறோம். அப்படி அதற்குண்டான தீர்வு, அதற்குண்டான ஆரம்ப புள்ளி எங்கிருக்கிறது என்பதை நாம் ஆராய இதுவரை முற்படவில்லை. வருகின்ற பிரச்சனையை சமாளிப்பதற்கு அல்லது அதிலிருந்து கடப்பதற்கு, தற்காலிகமாக கடப்பதற்கு வேண்டுமானாலும் நாம் அதை அன்றன்றாட வாழ்நிலையில் வாழ்க்கையில் அவ்வப்போது வருகின்ற பிரச்சனையை அவ்வப்போது தற்காலிகமாக சரி செய்து கொண்டு வருகிறோம். பிரச்சனையில் இருந்து நாம் விலகி சென்றாலும் பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளால் நமக்கு என்ன விளைவு ஏற்படுகிறது? வெளி உலக பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் அது ஸ்தூலத்தை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு பொழுதும் அது சூக்ஷ்மத்தை சார்ந்து இல்லவே இல்லை. ஸ்தூலம் என்று சொன்னால் நாம ரூபம், பிறகு அதனுடைய செயல், நாம ரூப கர்ம, நேம், ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க நாமம், ரூபம், செயல் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் சூக்ஷ்மத்தை அடிப்படையாக வைத்து வந்த பிரச்சனை இல்லை. அப்ப அது எப்படி வந்தது? அது ஸ்தூலத்தை அடிப்படையாக வைத்து வந்த பிரச்சனை. எப்படி? எனக்கு இன்றைக்கு இந்த இடத்தை நான் வாங்க வேண்டும், அல்லது ஒரு வீட்டை வாங்க வேண்டும், அல்லது ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும். வாகனமோ வீடோ நிலமோ அல்லது பொருட்களோ இவைகள் ஸ்தூலமா சூக்ஷ்மமா? இவைகள் அனைத்தும் ஸ்தூலங்களே. ஏனென்றால் இவை அனைத்தும் நாமரூபங்களில் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் அடி முடி, ஆரம்பம் முடிவு என்கின்ற இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. எனவே இந்த ஸ்தூலத்தினால் வருகின்ற அடைய வேண்டும் அல்லது அடையப்பட்ட பிறகு அதை அடைந்ததற்கு உண்டான முன் பிரச்சனைகள், அதை வாங்குவதற்கோ அல்லது அதை வாங்குவதற்கான முயற்சியில் பணத்தையோ நேரத்தையோ செலவழிப்பதற்கோ அல்லது வாங்கிய பிறகு அதை அடைக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனைக்கோ இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள், இதற்கு தீர்வு என்ன என்று சொன்னால் இதனுடைய ஆரம்ப புள்ளி உன்னுடைய மனம்தான். உன்னுடைய மனம் எத்தகையது? ஸ்தூலமா சூக்ஷ்மமா என்று பார்க்கின்ற பொழுது மனம் உன்னால் அறியப்பட்டாலும் மற்றவரால் உன்னுடைய மனதை அறியப்பட முடியாது. உன்னால் மாத்திரமே உன்னுடைய மனதை அறிய முடியும். எனவே அந்த மனதும் உன்னுடைய இந்திரியங்களுக்கு உட்பட்டு அதை அறிய முடியாது. இந்திரியங்களான கண், காது, மூக்கு, செவி, நாக்கு, தோல் இவைகளால் உன்னுடைய மனதை அறிய முடியாது. காரணம், உன்னுடைய மனம் ஸ்தூலம் அல்ல, அது சூக்ஷ்மம். அப்படி என்றால் நீ அனுபவிக்கின்ற பிரச்சனை எங்கு அனுபவிக்கின்றாய்? சற்றே யோசியுங்கள். ஓம் தத் சத்.